ஆளுநர் உரையில திருத்தம் கோரினார் அவர் முன்னாடி கடைசி வரைக்கும் திருத்தம் கோரினார். தம்பி, அது ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க, நீங்க கேளுக்கலாம். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. அவன் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு. நாங்க என்ன சொல்ல முடியாத? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பாத்துருப்பீங்க. சமக்கர சிக்ஷா அபியான், கல்விக்கு 2 லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் 3548 கோடி ரூபாய் தரல. ஜல்ஜீவன் திட்டம் 2 வருஷமாட்டு 3112 கோடி ரூபாய் தரல. அதே போல 2வது மெட்ரோ திட்டத்துக்கு 9500 கோடி ரூபாய் தரல. அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு, இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரல. 55,059 கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு. இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க தருவாங்க. அது 90-10ங்கிற முறையில பண்ணுவாங்க. இப்ப இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, 6,000 கோடி ரூபாய் தர மறுத்துட்டாங்க. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வேலைய தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்யற மக்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போன்னு சொன்னா யாரு போவாங்க வேலை? அப்ப இவ்வளவு இந்த அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் நாங்க இந்த நலத்திட்டங்கள், ஏழைக்கு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். காலை சிற்றுண்டி 20 லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம். 12 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் கொடுக்கிறோம். இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீமையும் என்ன செய்யிட்டு இருக்கோம். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் பண்ணி 2003 தமிழ்நாட்டில், 2004 இந்தியா முழுதும் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பழைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. இந்த புதிய ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தையும் கொடுத்து, ஃபேமிலி பென்ஷனையும் கொடுத்து, அவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனுக்கும் படி என்ன கொடுத்தாலும் அதுவும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்லணும்ல தம்பி, இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது. எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்கள போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு, நானும் செக்ரட்டரியும் வாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏதாவது குறை வச்சமா சொல்லுங்க. இதுல எந்த குறையும் வைக்கல. அவ்வளவு கண்ணியமா. இதனால தமிழக சட்டமன்ற மாண்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மாண்பும் காப்பாற்றப்பட்டிருக்கு. மாண்புமிகு ஆளுநர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் உரையெல்லாம் கன்ஃபார்ம் வர அதே மாதிரிதான் பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல எழுதி கொடுக்கறத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல, அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது. பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம். 2 நாள் முழு நேரம் சபை நடக்குறீங்க, மத்தியானத்துக்கு மேல போகுமா இல்ல எப்படி? ஒன் டே தான், மார்னிங் செஷன் மட்டும். 3 நாள் உண்டு கொஸ்டின் சார். மக்கள் பிரச்சனை தான் அழகா இந்த கவர்மெண்ட் 4 வருஷம் தீர்த்து தந்துட்டார். இன்னும் பாத்துக்கிட்டோம், அரசு பாத்துக்கிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஆமா, நம்ம மரபு, இத மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த மரபு ஒருபோதும் மாற்றப்படாது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான், நிறைவாக தேசிய கீதம். இது மரபு, இது தொடரும். இதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. யாருக்கும் பயந்து இந்த அரசும் நடக்காது, சட்டமன்றமும் நடக்காது. நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஆண்டா இருக்குது. வெற்றியோட சந்திப்போம். வாங்க, போயிட்டு வாங்க.